போகும். அப்புறம் நிறைய பேர் யாரும் மெசேஜ் பண்ணி நான் எதுவும் படிக்கலைன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ரொம்ப நேரமாக எனக்கு மெசேஜ் காட்டலையா இல்லை நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு ஏதோ நான் ஏதோ இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செல்லில் நான் ஏதோ கோளாறு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு அதை எப்படி போய் இது பண்ணுறதுன்னு தெரில. இந்த இது எனக்கு தமிழ்லையும் இது பண்ண தெரில. ஏன்னா நான் இங்கிலீஷில் அந்தளவுக்கு வீக்குன்னு என்னால் இது பண்ணிக்க முடியல. சிங்கப்பூரில் இருக்கேன்னா இங்கிலீஷ் தெரியும்லாம் இல்லைல்ல, ஏதோ ஸ்மாராக தெரியும் அவ்வளவுதான். நான் அதில் எது விட்டுட்டேன்னா என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண ஜாக்கி பிரதர்ஸ் அவங்க நேம் கூட ஏதோ போட்டிருந்தாங்க, ஏதோ இதாகிடுச்சு, சாரி. நானும் இப்படி தான் நிறைய லைவ் கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் என்னோடய கமெண்ட்டை யாருமே படிக்கவே மாட்டாங்க, கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளே அந்த தப்பை பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. யாரோடைய கமெண்ட்டையாவது நான் படிக்கலைன்னா மன்னிச்சிடுங்க. ஒர்க் முடிஞ்சிருச்சா? ஒர்க் இன்றைக்கி சீக்கிரமாக லைவ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே ஒர்க்கை முடிச்சுட்டு வேக வேகமாக வந்தாச்சுங்க. அதனால் இன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நம்ம எப்பொழுதும் ஒர்க் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிரும், 11 மணி ஆயிரும். உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சுங்களா? சாப்பிட்டாச்சா? ஒர்க் முடிஞ்சு இப்போ தான் ரூம் வந்தேன். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம இதில் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போனால் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கு மூளை ஜிம்மு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் எக்ஸசைஸ் தான் பண்ண மாட்டேங்கிறோம், நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை. இங்கே பாருங்கள், பிள்ளைங்க எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. சாப்பிடுங்க. இல்லை வரேன். லைவ் போய்கிட்டு இருக்கு. சாப்பிட்டியா? வா, நீனு வா. அட வாப்ல, பேக் கேமரா தான் வச்சுருக்கேன். ஒடியா. என் ஃப்ரெண்டு ஒன்று பயங்கரமாக பயப்படுது லைவில், அதோட ஃபேஸை காட்டிடுவேன்னு. வரமாட்டேங்கிறாப்புல, தூரத்துலேயே நிற்கிது. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், லைவில் இருக்கேங்கவும் தூரத்துலேயே நின்றுட்டு இருக்குது. எங்க வாப்ல எருமை மாடுங்க வா.